ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் வரிக்கப். இப்போ நம்ம வந்து பார்ட் 24 அதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டர் ஸ்டார்டில் இந்த மாதிரி கோஸ்ட் பிளேடு வந்து அந்த அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வந்திருப்பாங்க கைஸ். அது அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் இந்த டைமில் வந்து இங்கே வந்திருக்க வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கைஸ். அப்படி திங்க் பண்ணிவிட்டு வந்து இவன் வந்து தனியால் வர கிடையாது, இந்த இடத்த சுற்றியும் வந்து அவங்க ஆளுகளை வந்து நிரப்பி வச்சுருக்கான். என்னதான் இருந்தாலும் இப்போ ஃபைட் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து இங்கே சரியான டேமேஜ் ஆகும் இந்த இடத்தையே. ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எந்த டேமேஜுமே பண்ணலையே, அதனால வந்து இவனுக்கு எப்படி இங்கே வந்திருப்பானு என்ன ரீசன்னு ஹீரோ தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ இங்கே வந்ததுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அதனால் எதனால வந்து இந்த மாதிரி கோஸ்ட் பிளேடு வந்து இவங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி திங்க் பண்ணிகிட்டே வந்து ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராகன் கிட்ட, மோரக்கா இந்த மாதிரி நீ வந்து அவனை கொன்றாத, நீ இந்த மாதிரி கொன்னேன்னு சுற்றிக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி கில்லிக்கும் வந்து காயப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன் வந்து கம்முன்னு அமைதியாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் இருக்கும்போது பிளாக் ட்ராகன் அது இருந்துட்டு அந்த கோஸ்ட் பிளேடு கிட்ட வந்து, உனக்கு எங்களை தெரியுமாடா, என்ன தெரியுமா அந்த வந்து நீ வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற, எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் கேட்குற, நீ யாருன்னு கூட தெரியாது, ஆனால் நீ இந்த மாதிரி எங்கள் ரூம்குள்ளே வந்து அத்துமீறி வந்திருக்க, நீ யாருடா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் வந்து அந்த கோஸ்ட் பிளேடை வந்து மிரட்டிகிட்டு இருக்குங்க கைஸ். அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டு அந்த கோஸ்ட் பிளேட் இருந்துட்டு, இல்லை நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ட்ராகன் வந்துட்டு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், என்னை வந்து சாருன்னு சொல்லி கூப்பிடு, உன்ன மாதிரி ஒரு பூச்சி வந்து என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்குது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பின்னாடி நினைக்கிறாரு. அப்போ இவனுக்கு ஏதோ தேவைப்படுது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பேர் கோஸ்ட் பிளேடு தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அதாவது அந்த இவன் இருப்பான் அந்த ஹீரோ வந்து அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அந்த கோஸ்ட் பிளேடுன்ட்டு, ஆமாம் உங்களுக்கு வந்து என்னை எப்படி தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து ஜின் ரன் சேண்டல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அந்த கில்லி அப்புறம் அந்த பிளாக் ட்ராகன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெளியில் வந்துட்டால் இவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டி வந்து இந்த மாதிரி வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் ஹீரோ வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் ஜின் ரன் சேண்டல், நம்ம வந்து பேசலாம், கொஞ்சம் தனியாக பேசலாம், உங்களோட படையெல்லாம் அந்த பக்கம் அனுப்பி வைங்க, நீங்கள் என்ன பேசணுமோ அதை வந்து தனியாக அங்ககிட்ட பேசுங்க, நம்ம நேரடியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து இவன் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அனுப்பிச்சி வச்சு போட்டு இவனுக்கு எல்லாருமே வந்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ஹீரோ சைடில் வந்து ஹீரோ, அந்த கில்லி அப்புறம் அந்த பிளாக் ட்ராகன் எல்லாருக்கும் அவன் மட்டும் தனியாக இருப்பான். ஹீரோ வந்துட்டு, நான் சொன்னதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட படைகளை வந்து அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க, இவன் ஜின் ரஞ்சன்னு சொல்கிறான், ஆனால் நான் வந்து இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு ட்ராகன் வந்துருக்குன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கோஸ்ட் பிளேடு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கில்லி பார்த்துட்டு, கில்லி வந்து இம்பீரியல் ஃபேமிலியில் வந்து இந்த கொஞ்சம் வருஷம் வந்து சர்வ் பண்ணவ தானே, இவளோட ட்ரைனிங் வந்து நானே ஸ்டன் ஆகிட்டேன், இவளோட பவருக்கு வந்து இவள் அந்தளவுக்கு வந்து டேலண்டானவ, இவளும் இங்கே இருக்கா, அப்போ கண்டிப்பாக அது வந்து ட்ராகனாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது நாங்கள் அந்த ட்ராகன் வந்து என் பக்கத்துட்டு இருக்கும்போது வந்து சரியான ஒரு ரொம்ப பவர் எமிட் பண்ணுச்சு, அதை வந்து எந்த ஹியூமன்னாலே வந்து அந்த பவர் வந்து எமிட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த கோஸ்ட் பிளேடு வந்து அந்த ட்ராகனை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. நினச்சிட்டு வந்து நல்ல வேலை இந்த பையன் மட்டும் தடுக்கலின்னா எங்கள் எல்லாத்துக்குமே இங்கே அந்த ட்ராகன் வந்து சமாதி கட்டியிருக்கோம், எங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நினச்சிட்டு வந்து தான் அவன் வந்து பேசவே ஆரம்பிக்கிறான். அவன் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி ட்ராகன் மூலமாக வந்து எதுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த ட்ராகனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு வந்து ஹீரோ வந்துட்டு, நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அதனால் உங்களுக்கு என்ன வந்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி வந்து ட்ராகன் கூட வந்து கான்ட்ராக்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி கடவுள் மூலமாக முதல்ல ஏற்றுக்கணும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் மூலகிட்ட வந்து கான்ட்ராக்ட் பண்ணதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஒன்றா இருக்கணும், இல்லை ஜெப்பில் ஃபேமிலியில் அதாவது மேஜிக் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சது கோஸ்ட் பிளேட் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு, யூரியா வந்து என்னோடய பொண்ணு தான், அவள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேட் வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சுன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னான், ஆனால் வந்து கண்டிப்பாக அது வந்து மனுஷனுக்கு வந்து அந்த பவர் கிடையாது, இந்த மாதிரி வந்து ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவுக்கு மாறுற பவர் வந்து ட்ராகன்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு என்டிட்டி, அதனால தான் நான் வந்து அது உண்மையான பார்க்க வந்தேன். அப்படி பார்க்க வரும்போது தான் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ட்ராகனை பார்த்தா அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த ட்ராகன் வந்துட்டு, அப்போ அந்த குழந்தை சொல்கிறத கேட்டுட்டு நீ வந்திருக்கியா, இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா, அது ஒரு வேளை இது பொய்யா இருந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு,
என்னோடய பொண்ணு ஒன்றும் சாதாரண ஆர்டினரி சைல்டு கிடையாது. அவள் வந்து அஸ்மீல் அப்படிங்கிற ஒரு கடவுளோட கான்ட்ராக்டர் தான் அவள். அந்த கடவுளோட பவர் என்னன்னா, அவர் வந்து காட் ஆஃப் இன்சைட். அவர்னால வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும். அதனால தான் வந்து நான் இருந்துட்டு இந்த மாதிரி அவள் சொன்னதில் வந்து பொய் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன். உங்களை பார்க்க வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த ட்ராகன்ட்டு சரி வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு டக்குன்னு வந்து அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னென்னா வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டர் மூலமாக கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே ஒரு ட்ராகன் வந்து கூட இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ட்ராகன், இந்த பிளாக் ட்ராகன் தெரியுமா, அது இருந்துட்டு உன்னோட பொண்ணு வந்து கான்ட்ராக்டர்னு சொல்கிற, அதுவும் அஸ்மீல் அவனோட கான்ட்ராக்டர்னு சொல்கிற, அப்போ உன்னோட குழந்தைய பாதுகாக்க வேண்டிய அந்த ட்ராகன் அது எங்கே காணோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே சொல்கிறான். இந்த மாதிரி வந்து என்னோடய சைல்டோட கார்டியனான அந்த ட்ராகன் வந்து சடனாக வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்களோட 7 கலர்டு பீகாக் ஃபேக்ஷன், அதாவது வந்து இது நான் ஆர்டிஃபேக்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். நானே இந்த உங்கள்கிட்ட சொல்கிற அந்த டைம்லேயே வந்து இந்த சாப்டரும் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து அதனால் நான் வந்து இது ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்தா இது ஒரு ஃபேக்ஷன், இது ஒரு குரூப் மாதிரி, ஒரு ஸ்குவாட் மாதிரி கைஸ். அந்த ஃபேக்ஷனில் இவங்க வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அதுக்கு அவன் வந்துட்டு இந்த மாதிரி எங்கனாலேயே வந்து இது கண்டுபிடிக்க முடியல, அது சடனாக வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டிஸப்பியர் ஆகி ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ட்ராகன் வந்துட்டு இப்படி நீ என்ன சொல்ல வர, உன்னோட ட்ராகன் வந்து ஒரு வருஷமாக காணோன்னு சொல்ல வரையா, அப்படின்னா அந்த ட்ராகன் வந்து கிட்னாப் ஆகிருக்குன்னு நீ சொல்ல வர்றியா, இது என்ன நம்ப சொல்கிறியா, ஒரு ட்ராகனை யாராவது கிட்னாப் பண்ணுவாங்களா, இல்லை அந்த ட்ராகன் வந்து அதை கிட்னாப் பண்ணுறத ஒத்துக்கிற அளவுக்கு அந்த ட்ராகன் வந்து அந்தளவுக்கு முட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ட்ராகன் வந்து பார்த்து கேட்டுருக்குங்க. அப்படி கேட்டுருக்கும்போது தான் வந்து இருந்துட்டு இப்போ வந்து உன்னோட ட்ராகன் இல்லை, உன்னோட சைல்டுக்கு வந்து இதோட வந்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு தானே சொல்ல வர்ற, 5 வயசு ஆகுது அப்படின்னு தானே சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த கோஸ்ட் பிளேடுன்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான். ஏன்னா வந்து அஸ்மீல் அந்த கடவுளோட பவர் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும். இந்த மாதிரி உன் குழந்தை வந்து இதே தொடர்ந்து போயிட்டுச்சுன்னா உன் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட் டிசபிள் அந்த மாதிரி கிரிப்பிள் ஆகிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ராகன் சொல்லிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு ஸ்டன் ஆயின்னுட்டு என்ன சொல்கிறேன்னே புரியாமல் முடிச்சுட்டு இருப்பான். அவன் இருப்பான்ல ஜின்னுன்ட்டு என்ன சொல்கிற பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மை தான். இப்போ உன்னோட குழந்தை வந்து சின்ன வயசுக்கோசரம் அவள் வந்து ஃப்யூச்சரை பார்க்குறது வந்து அவள் ட்ரீம்னு நினச்சிட்டு இருக்கா, அது வந்து அவளுக்கு என்னென்னே தெரியல. இந்த மாதிரி வந்து அந்த கடவுள் மூலமாக அவள் பார்க்குற ஃப்யூச்சரை வந்து அவள் மாற்றக்கூடாது. இப்போ ஒருத்தன் சாகிறான்னா வந்து அவனை சாக விட்டுறணும், நீ போய் அவனை காப்பாற்றினா வந்து அதுக்கான பெனால்ட்டி வந்து உனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரை பார்க்குறதுமே ஒரு மென்டல் பேர்டன் தான். இந்த மாதிரி அவள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி வந்து வரும். அதுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராகன் வந்து அவங்க கூடயே இருக்கணும். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி அந்த ட்ராகன் மட்டும் அது கூட இருந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணலின்னா இந்த மாதிரி அது சீக்கிரத்தில் உன் பொண்ணுக்கு வந்து இது வந்து ட்ரீம் இல்லை, அவள் ஃப்யூச்சரை தான் பார்த்துட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னா வந்து அவளோட மென்டல் இல்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அவள் வந்து கிரிப்புளாவா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இந்த கோஸ்ட் பிளேட் இருப்பாங்க, அவன் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் முழிச்சிட்ருப்பான். ஏன்னா அவனோட பொண்ணுக்கு இந்த வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த நிலமை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு அப்போ வந்து உன்னோட டாக்டர் வந்து நாங்கள் நான் வந்து மாறினது பார்த்தது வந்து ஒரு மாதிரி அவள் வந்து இந்த மாதிரி சாதாரணமாக பார்க்கல. அது வந்து ரீசன் வந்து இந்த மாதிரி அசீல் வந்து அவனோட கான்ட்ராக்ட் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த சைல்டை வந்து எங்களை நோக்கி அனுப்பிச்சி வச்சுருக்கான், இந்த மாதிரி ஃப்யூச்சர் காமிச்சு எங்களை நோக்கி அனுப்பிச்சி வச்சுருக்கான் ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அந்த கோஸ்ட் பிளேட் இருந்துட்டு அவன் வந்து தரையில் வந்து மண்டி போட்டு தயவு செஞ்சு என்னோடய குழந்தைக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க பிளாக் ட்ராகன், நீங்கள் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பவர்ஃபுல்லான ஆள், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பிளாக் ட்ராகன்ட்டு என்ன தான் இருந்தாலும் நான் வந்து இதில் நான் முடிவு எடுக்க முடியாது, என்னோடய லீடர் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஹீரோவை காமிப்பாங்க. என்ன தான் வந்து ட்ராகன் சுப்பீரியர் ரேஸாக இருந்தாலும் அவங்க கான்ட்ராக்ட் பண்ண காட் படி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி தான் அந்த ட்ராகன் கேட்டு நடக்க முடியும். ட்ராகனாக வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதுக்கு அவன் வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற ஜின் அப்படின்னு இந்த பிளாக் ட்ராகன் வந்து ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த கோஸ்ட் பிளேட் கேட்டு போய் நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்மளோட மீட்டிங் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தது, ஆனால் நான் வந்து உங்களோட சைல்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே வந்து நான் நினச்சும் கூட பார்க்கல இந்த மாதிரி 7 கலர்டு பீகாக்கோட ஃபேக்ஷனை வந்து எடுத்தோன்னே வந்து நான் என்னோடய கண்ட்ரோல்
கொண்டு வருவேன்னு. ஆனால் இந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இந்த மாதிரி சைல்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி என் சுயநலத்துக்காக நான் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி கோஸ்ட் பிளேட் இந்த மாதிரி பக்கத்தால் ஏதாவது ட்ராகன் இருக்கா, அதை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இருக்குது ட்ராகன், லார்ட் ட்ராகன் இருங்க நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி நீ இருக்கிற ஃப்ரீ சிட்டி ஆஃப் டைகான் வந்து ஜெப்வில் ஃபேமிலிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை மோரக்கான், இது வந்து அந்த ஜெப்வில் ஃபேமிலிக்கு கீழே வரல, இது இப்போதைக்கு வந்து ஃப்ரீ சிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அதே டைமில் வந்து அவன் வந்து அந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராகன்லாம் பக்தடி இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இரு நீ இப்போ அதவா பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு வேறு என்ன பண்ண சொல்கிற, இப்போ இதுதான் ஒரே வழின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கைஸ். அப்படி போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நீ வந்து அந்த ஒரு சாப்பிட்ற பொருளை வந்து இந்த மாதிரி கில்லிக்கு கொண்டு வந்து கொடு, உன்றனால வந்து எங்களோட டீமில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து அதை சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது கில்லி இருந்துட்டு நீங்கள் ரொம்பவுமே கைண்டானவங்க மூரக்கான் அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் கில்லி நீ இதான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டே அப்படின்னு சொல்லும்போது நான் அதை சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப கைண்ட்னஸ் ஆனவங்க தான் மூரக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீன் கட்டை இப்போ அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க கைஸ். இப்போ அதே இதில் வந்து சீன் கட்டாகி வேறு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல வந்து ஒருத்தி உட்காந்துட்ருக்கா கைஸ். ஆக்சுவலாக ஒரு ட்ராகன் தான், அவ்வளோ ஒரு ட்ராகன் தான், பழமையான ட்ராகன். அவள் வந்து சில்வர் ட்ராகன் கைஸ். அப்போ வந்து அவளோட கான்ட்ராக்டை வந்து என்யா அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீமேல் அவள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா சில்வர் ட்ராகன், இந்த மாதிரி நியூஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லார்ட் ஜின் வந்து அவருக்கும் என்னோடய வயசு தான் இருக்குது, ஆனால் வந்து அவர் வந்து இப்போவே 5 ஸ்டார் வாரியர் ஆகிட்டார், அவர் நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சில்வர் ட்ராகன்ட்டு நீயும் வந்து சாதாரணமான ஆள் இல்லை அன்யா, நீயும் வந்து இந்த மாதிரி கடவுளோட கான்ட்ராக்டர் தான், இவ கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறது வந்து ஓடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுள் கைஸ். அந்த கடவுள் வந்து காட் ஆஃப் டைம் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரியில் வர்ற ஒரு கடவுள். அந்த சில்வர் ட்ராகனுக்கும் எப்படி நம்மளோட பிளாக் ட்ராகனுக்கு வந்து சேட பவர் இருக்குதோ அதே மாதிரி சில்வர் ட்ராகனுக்கு வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி டைமை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும். நீயும் வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கான்ட்ராக்டரை வந்து கையில் வச்சுருக்க, நீயும் வந்து ஈஸியாக வந்து ஜின்னை வந்து அவனோட இதையவே தாண்டி உன்னால் போக முடியும், நீ வந்து அதுலேயே நின்றுட்டு இருக்காத, போய் அந்த கருப்பு லிசார்டு, அதாவது அந்த கருப்பு அந்த ட்ராகனை தான் கைஸ் இது சொல்லுது கருப்பு லிசார்டுன்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னு தெரியல, இந்த மாதிரி பிளாக் ட்ராகன் மூலமாக வந்து அது கடுப்பில் இருக்குது. கடுப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து நினச்சிட்டு இருக்காத, உன்னை கீழே நினச்சிட்டு இருக்காத, நீ எப்பவும் மேலே தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அது திடீர்னு ஒரு ப்ரெசன்ஸை வந்து சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னையா நீ உள்ளுக்குள்ளே போ, நீ வெளியில் வராத, இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு சில்வர் ட்ராகன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இங்கே வந்து ஒரு நிழலோட வாசத்தை வந்து நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போது அங்கே கிளம்பி போயிட்டுருக்குங்க. அதே டைமில் வந்து அந்த பிளாக் ட்ராகனும் வந்துட்டு இருக்கும்போது கிட் நான் வந்து இப்போ என்னோடய ப்ரெசன்ஸை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறேன், அது மூலமாக வந்து பக்கத்து அடிக்கிற ட்ராகனெல்லாம் வந்து பயந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து ஒளிஞ்சிக்க, நீ இருக்கிறதே வந்து காட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அதே டைமில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து இது ப்ரெசன்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அது தூரத்தில் இருக்கிற வேறு 2 ட்ராகனுக்கு வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராகன் வந்து வரும். வந்துட்டு இருக்கும்போது இதான் வர்றானுக்கு பாரு, நான் போன ஃபைட்டில் வந்து நான் இவனுகளெல்லாம் வந்து எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து அவனுக்கிட்ட ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்துட்டு நீ எதுக்கு வந்து ஃபைட் பண்ணுற, இந்த மாதிரி என் எல்லைக்குள்ளே யார் வந்தாலுமே நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பாஸ்ட்டில் இந்த பிளாக் ட்ராகன் வந்து அப்படி தான் இருந்திருக்கும். அப்படி அந்த 2 ட்ராகனுமே வந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி மூரக்கா நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ எப்போ முதல்ல எந்திரிச்சா அப்படின்னு சொல்லும்போது நான் எந்திரிச்சு வந்து ஒரு கொஞ்சம் வருஷம்தான் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராகனை காணோம், அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ட்ராகன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 2 ட்ராகன் வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லாமல் வேண்டாமான்னு சொல்லி அந்த 2 ட்ராகனுக்குள்ளேயே பேசிட்டு வந்து இந்த மாதிரி உன்னோட கான்ட்ராக்ட் வந்து உங்கள்கிட்ட தானே இருக்கான், தயவு செஞ்சு அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, நீ எங்காவது போய் ஒளிஞ்சிக்கோ, நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி உன்னோட ப்ரெசன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண, இது மூலம் வந்து எல்லா ட்ராகனுக்குமே வந்து நீ இருக்கிற இடம் தெரியும், தயவு செஞ்சு இங்கேருந்து போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த 2 ட்ராகனுமே வந்து அந்த பிளாக் ட்ராகன் கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த பிளாக் ட்ராகன் வந்து கடுப்பாயிட்டு என்ன தைரியம் தான் இதை என்கிட்ட சொல்லுவீங்க, நான் யார் நினச்சிட்டு இருக்கீங்கடா, நான் பழமையான ஒரு பீயிங்டா, நான் வந்து பிளாக் ட்ராகன், என்னை போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறியா, என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ ப்ரெசன்ஸை ரிலீஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி சில்வர் ட்ராகனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், உன்னால் அவள் ப்ரெசன்ஸை உணர முடியலையா, அவன் இங்கே
கொடிய ஸ்பீடில் வந்து அவள் வந்துட்டுருக்கா, கொடூரமான ஸ்பீடில் அவள் இங்கே வந்துட்டுருக்கா, சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சில்வர் ட்ராகனா அவள் வந்து இந்த ஓட்டாவோட கான்ட்ராக்டர் தானே, அவளுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு அடைச்ச அவன் என்னோட எக்ஸ் ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ட்ராகனோட எக்ஸ் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் 2 ட்ராகனுமே தெரிச்சு போயிருங்க. போனோடனே வந்து அதே போயிருக்காத அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதே டைம் வந்து ஒரு ஃபயர் பிரெத் மாதிரி ஒரு அட்டாக் வருது. கிட் நீ வந்து நல்லா உட்காந்துக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ, இந்த மாதிரி வந்து நிறைய அட்டாக் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து அந்த அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து அந்த சில்வர் ட்ராகனை காட்டுறாங்க. மோரக்கான் உனக்கு என்ன தைரியம் தான் உன் மூஞ்சி திரும்ப காமிச்சிருப்ப, இந்த தடவை வந்து இந்த கடல்லையும் உன்னை சமாதியாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ அவளை எவ்வளோ நாள்ரா டேட் பண்ண மோரக்கான் அப்படின்னு கேட்கும்போது 500 வருஷம், உங்கள் ஹியூமனோட கணக்குப்படி 5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் ட்ராகன்ட்டு நான் அவங்க கூட ஃபைட் பண்ணுறக்குள்ள சில்வர் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்க முடியாது. அவள் வந்து ஃபைட்டுக்கே தான் நிற்கிறா. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவள் வந்துட்டு அவளோட ட்ரூ ட்ராகன் ஃபார்ம் அது சில்வர் ட்ராகன் ஃபார்முக்கு மாறுறா. மாறிட்டு வந்து நான் வந்து உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு கிட் நீ வந்து அவன் மேலே வந்து ஒரு ப்ளோ அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் கொடு, அவள் பின்னாடி போய் அட்டாக் பண்ண அவளுக்கு தெரியாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு அவளோட இங்கே டைம் வந்து அவளை வேஸ்ட் பண்ண வைக்கிறேன், நீ அந்த சாக்கில் வந்து அவள் கவனத்தை நான் திசை திருப்பும்போது நீ பின்னாடி போய் அவளை அடிச்சிட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்னடா அவனோட எக்ஸை போய் இப்படி அடிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது கிட் இது விளையாடுறதுக்கான நேரம் கிடையாது, நான் இந்த மாதிரி அவளை வந்து டேட் பண்ணியிருக்கேன்னா நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அவளும் வந்து ரொம்ப பழமையான ட்ராகன் தான், அவளும் வந்து பவரில் கீழே கிடையாது, நீ வந்து ஜெயிக்கணுன்னா இருக்கலே ஸ்ட்ராங்கான ப்ளோ வந்து கொடு அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் ட்ராகன் சொல்லிட்டு இருக்குங்க கைஸ். வெல் கைஸ் இதோட வந்து சாப்டர் இந்த பார்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் மீட் பண்ணலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1000 ரீச் பண்ணோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரீச் பண்ணிடலாம். வெல் கைஸ் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.